வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, நம்ம மத்திய அரசு சிபிஎஸ்இ பள்ளியிலிருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கான லிங்க்க நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் உங்களுக்கு சூப்பரண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்ட் தான் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வேகன்சி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் அட்வர்டைஸ்மென்ட் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பிடிஎஃப் ஒண்ணு ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல பொறுத்தவரைக்கும் என்ன மாரி போஸ்டர்ஸ் இருக்கும், பிளஸ் வேகன்சி லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பரண்ட் போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 30 ஏஜ் வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு டோட்டல் வேகன்சி 142 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி வைஸாவும் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க பாருங்க. இத நல்லா பார்த்துட்டு உங்க கம்யூனிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து 212 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 212 வேகன்சி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இன்னிலிருந்து அப்ளை பண்ணோம்னா, அதாவது இன்னைக்கு 2/1/2025லிருந்து 31/1/2025க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாசம் 31க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசியா இருந்தா 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னா 10 வருஷமும், பிடபிள்யூடி ஓபிசி என்சிஎல் அதாவது நான் கிரீமி லேயர்ல 13 வருஷமும், பிடபிள்யூடில எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 15 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷமும், விமனா இருந்தீங்கன்னா அதாவது விடோ உமனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷமும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் சூப்பரண்ட்க்கு வந்துட்டு நீங்க என்ன டிகிரி நீங்க முடிச்சிருக்கலாம். என்ன டிகிரி நீங்க முடிச்சிட்டு பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ், எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டேட்டாபேஸ், இன்டர்நெட் இது பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல வந்துட்டு எக்ஸாம் நடக்கும். ஸோ ஆன்லைன்ல எக்ஸாம் நீங்க ரெண்டு டயர் எக்ஸாமா நடக்கும். டயர் 1 டயர் 2 எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரீமியர்லி எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு ஸ்கிரீனிங் எக்ஸாமினேஷன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு உங்களுக்கு டயர் 2ல உங்களுக்கு மெயின் எக்ஸாமா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டைப்பிங் ஸ்பீட வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. டைப்பிங் ஸ்பீட பொறுத்தவரைக்கும் நீங்க 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு வந்துட்டு நீங்க டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல. இல்லன்னா ஹிந்திலயும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க டைப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க 12th முடிச்சிருந்தாலே போதுமானது தான். 12th முடிச்சுட்டு நீங்க வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து எக்ஸாம் எழுதுறது ஸ்கிரீனிங் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் ஃபீஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகரி அண்ட் ஓபிசி, இடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு ரூ. 800 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதுவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், உமனா இருந்தீங்கன்னா, பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. அடுத்து வந்துட்டு நீங்க இத வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வெப்சைட் வந்து இங்க இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்ட உடனே உங்களுக்கு இங்க கிளிக் ஹியர் டூ அப்ளை இருக்கும் பாருங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, சிலபஸ் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 6ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. ஸோ இந்த சிலபஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிடலாம். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே எங்க சிலபஸ் போட்டிருக்காங்க. இந்த சிலபஸை நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுல சென்னையில உங்களுக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2 எக்ஸாமுமே நீங்க எழுதணும். அடுத்து வந்துட்டு மார்க்கிங் ஸ்கீம்ஸை பத்தி எல்லாம் உங்களுக்கு இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. மார்க்கிங் ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா இங்க இருக்கும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க 31st நீங்க அப்ளை பண்ணிக்கணும். அதாவது இந்த மாசம் எண்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றப்போ உங்களோட போட்டோகிராஃபி கண்டிப்பா கேட்டிருக்காங்க. உங்களோட போட்டோ வந்து ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் வந்துட்டு உங்களோட சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் வந்துட்டு உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.